சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 9ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான மிக முக்கியமான வினாக்கள பார்க்க போறோம். வினாக்கள பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டலா 100 மார்க்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 100 மார்க்ஸ்ல பிரிவு 1 ஃபர்ஸ்ட்டு 14 மார்க்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே 1 மார்க்ஸ் தான்ப்பா வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 1 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 14மே மோஸ்ட்லி இதில இருக்கிறதே கேட்கறதுக்கான சான்சஸுமே கூட நெறைய இருக்கு. ஸோ, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா, செக்ஷன் 2ல மதிப்பெண்கள் 60 மார்க்ஸ் வந்து குடுத்துருக்காங்கப்பா. அந்த 60 மார்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 60 மார்க் இல்ல 20 மார்க்ஸ் ஓகேங்களா? அந்த 20 மார்க்ஸ்ல 15லிருந்து தொடங்கி 28 வரையும் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில 28வது கம்பல்சரி. தமிழ் மீடியம் 9த் ஸ்டாண்டர்ட் ஓகேங்களா? அதில கம்பல்சரி பார்த்துரலாம். ஜூம் பண்றேன் பாருங்க. காரணிப்படுத்துக ஓகேங்களா? x2 + 10x + 24 அப்படின்னு இருக்கா? இது வந்து கம்பல்சரி ஓகேங்களா? 15வது என்ன விட்டுருக்காங்க? a = x அது வந்து சமகணங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய சொல்லியிருக்கிறாங்க. 16வது வந்து பார்த்தீங்கன்னா, வென் டயகிராம் கேட்டிருக்கிறாங்க. 17வது வந்து பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 18 3x3 - 4x2 + 7x + y ஆமா 7x - y என்ற பல்லுறுப்புக்கோவையை பயன்படுத்தி x + 3ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 19 விரிவுபடுத்துக ஓகேங்களா? 20வது வட்டத்தின் விட்டம் 50 சென்டிமீட்டர் மற்றும் ஒரு நாணின் நீளம் 20 சென்டிமீட்டர் எனில் மையத்திலிருந்து நாணிற்கு உள்ள தூரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 21வது 7, -2 5, 1 3, 4 என்ற புள்ளிகள் ஒரு கோடமையும் புள்ளிகளா என ஆராய்ச்சி செய்க அப்படின்ட்டு. 22வது என்ன கேட்டிருக்காங்க? முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? 6, -1 B 8, 3 C 10, -5 அப்படின்னு சொல்லிட்டு. 23 மதிப்பு காண்க. 24 ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் 7.5 சென்டிமீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 5 மீட்டர் எனில் அதன் மொத்த பரப்பளவு பக்கப்பரப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 25 21 சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட கனசதுரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 26 இடைநிலை தரவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 27 ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 5 மார்க் பொறுத்த முன்னாடி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. மதிப்பெண்கள் 16 லாஸ்ட் 43 44 வந்து பாருங்க. ஜாமெண்ட்ரிப்பா 43ல ரெண்டுமே ஜாமெண்ட்ரி. ஏபி 5 சென்டிமீட்டர், பிசி 6 சென்டிமீட்டரு ஓகேங்களா? அப்படின்னா அதற்கான வட்டம் சுற்றுவட்டம் வரைஞ்சி சுற்றுவட்ட மையத்தை காண சொல்லியிருக்கிறாங்க. அது எழுதுங்க. அது இல்லைனா பிக்யூ 6 சென்டிமீட்டர், கியூ 60 டிகிரி மற்றும் கியூஆர் 7 சென்டிமீட்டர் அளவுகளை கொண்ட அதனுடைய எப்படி சொல்கிறது அது வரைந்து குத்துக்கோட்டு மையம் காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு குத்துக்கோட்டு மையம் எழுதுங்க. இது இல்லைனா கிராஃப் எழுதலாம். கீழே y = 4x - 1 வரைபடம் வரைக அல்லது x + y = 5 2x - y = 4 என்ற ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. இது வந்து நம்ம எழுதலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டிங்களா? அடுத்தது 5 மார்க் 29வது வென் டயகிராம் கேட்டிருக்கிறாங்க. 30வது ஒரு குடியிருப்பில் 275 குடும்பங்கள் தமிழ் செய்தித்தாள் படிக்கிறாங்க. 150 குடும்பங்கள் ஆங்கில செய்தித்தாள்கள் படிக்கிறாங்க. 45 குடும்பங்கள் இந்தி நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. அதுக்கு கீழே ஒரு பேரா கொடுத்துட்டு 3 கொஸ்டின் கீழே கேட்டிருக்காங்க. அடுத்தது 31 ஏறு வரிசையில் எழுதுக. 32 என்ன கேட்டிருக்காங்கன்னா தசம இடு திருத்தமாக எண்கோட்டில் குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து yயின் மதிப்பு xy = 14 எனில் x3 - y3 மதிப்பு காண்கன்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 34 நீக்கல் முறையில் தீர்வு காண்க அப்படின்ட்டு. 35வது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ABCDயின் அனைத்து கோணங்களையும் வரைக.
ஏ பி சி டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது 38வது, ஏல 7,10, பியில் -2,5, சியில் 3,-4 என்ற புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் என நிறுவுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா பகடைகள், ஒரு குளத்தின் நீளம் அகலம் வந்து கேட்டிருக்கிறாங்க. 40வது, ஒரு குடியிருப்பில் வாழும் மக்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுடைய ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் பீப்புள்ஸுடைய ஆவரேஜ் வந்து கேட்டிருக்காங்க, சராசரி வயசு. ஓகேங்களா? அவ்வளோதான் சொல்ல குட்டீஸ். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கு இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் 1 மார்க்கு 14, 2 மார்க்கு 10, 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10, 8 மார்க்கு 2. ஓகேங்களா? இது எழுதிட்டிங்கன்னா அழகாக முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவை மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்கப்பா. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபையும் கொடுத்துடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.